ஃப்ரண்ட் புட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏசியா கப் மேட்ச் பத்தி தாங்க பார்க்க போறோம். நேத்து ஒரு மேட்ச் செம்ம மேட்ச்ங்க நேத்து நடந்தது. வேற லெவலா இருந்தது. இந்தியாக்கும் நம்ம ஸ்ரீலங்காக்கும் மேட்ச் செம்ம த்ரில்லிங்கா போயிடுச்சு. இப்ப நடந்த ஏசியா கப்லயே அந்த மேட்ச் தாங்க வேற லெவலா இருந்தது. சூப்பரா போச்சு. அதுவும் இல்லாம சூப்பர் ஓவரே போச்சு மேட்ச். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஃபுல்லா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க. நேத்து நம்ம ஸ்ரீலங்கா ஜெயிச்சோனே என்ன பண்ணாங்கன்னா போலிங் எடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பவும் போல நம்ம இந்தியா அபிஷேக் சர்மாவும் கில்லோ இறங்கினாரு. பயங்கரமா ஓப்பனிங் நம்ம அபிஷேக் சர்மா பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா கில்லு தான் என்னன்னு தெரியல, இப்ப ரீசெண்ட் டேஸா சுத்தமா ஆடுறது இல்ல. நேத்து ஒரு 5 ரன்லயே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூரியகுமார் யாதவ் வந்தாரு. வந்தோடனே அவரும் பயங்கரமா ஆடுவாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா அவரும் ரொம்ப மோசமா ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மாவை இறக்கி விட்டாங்க. ஸோ நல்லா ஆடுவாரு அப்படின்னு சொல்லி பக்காவா ஆட்டாங்க. 2 பேரும் செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு வேற லெவலா இந்தியன் டீம் கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த மேட்ச்ல. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் உடைக்கவே முடியல. இவன் ஒரு சைடு இந்த சைடு சம்மட்டி அடிக்கிறான், அபிஷேக் சர்மா அந்த சைடு சம்மட்டி அடிக்கிறான்ட்டு ஸ்ரீலங்கா பவுல போட்டு செஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டர் 2 பேரும் செம்மையா ஆடுன்னு இருக்கும்போது திடீர்னு நம்ம அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னு கம்மி ஆயிடும்ன்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிருந்தாங்க. பட்டுன்னு ஹார்திக் பாண்டியாவை இறக்கி விட்டாங்க. வந்தோடனே ஹார்திக் பாண்டியாவும் நல்லா ஆடுவாருன்னு நல்லா எதிர்பார்த்திருந்தோம். அவரும் அந்த அளவுக்கு ஆடல, ஒரு ரன்லயே போயிட்டாரு. நம்ம நல்லா ஆடுறவங்க நினைக்கிறவங்க எல்லாம் இந்த ஏசியா கப்ல சரியாவே ஆடுறது இல்லை, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சேட்டன் வந்தாரு, சஞ்சு சாம்சன் அவர் சூப்பரா ஆட்டார். திலக் வர்மா கூட சூப்பரா பார்ட்னர்ஷிப் போட்டு சம்மட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு டோட்டல் நல்ல ஸ்கோரே வந்துச்சு, 180 கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நின்றோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சோம். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேலும் நல்லா சூப்பரா பேட்டிங் பண்ணாரு. 2 பேரும் சேர்ந்து திலக் வர்மாவும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து செம்மையா ஸ்கோர் எடுத்து 200 அடிச்சிட்டாங்க. 203 அடிச்சா வின்னுன்ற மாதிரி ஸ்ரீலங்கா பிளேயர் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஸ்ரீலங்கன் பிளேயர் எப்பயுமே அப்படிலாம் ஆட மாட்டாங்க. திடீர்னு சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனிங் நல்லா நிசங்காவும் மெண்டிஸும் இறங்கினாப்புல. மெண்டிஸ் வேலைக்கு ஆக மாட்டார், எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அவர் 2வது ஓவரே அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இறங்கினோடனே பெரேராவும் நிசங்காவும் சூப்பரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுங்களை விக்கெட்டே எடுக்க முடியல. இந்தியன் பவுலர்ஸ் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, குல்தீப் இப்படி போடுறான் ஒண்ணுமே பண்ண முடியல. 100 கிட்ட வந்துட்டாங்க பார்ட்னர்ஷிப்பே இவனுங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி இவர் அவுட் பண்ணியாச்சு நம்ம மெண்டிஸை. அதுக்கப்புறம் பட்டுன்னு கொஞ்சம் விக்கெட் வந்தோடனே ஓரளவுக்கு இந்தியா சைடும் மேட்ச் போற மாதிரி இருந்தது, ஸ்ரீலங்கா சைடும் மேட்ச் வின் பண்ற மாதிரி இருந்தது. ஓரளவுக்கு போயிட்டே இருந்தது டபுள் சைடா. மேட்சே பார்க்கவே சூப்பரா இருந்தது. யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தட்டி கிட்ட வந்துட்டாங்க. நிசங்கா இருக்கிற வரைக்கும் மேட்ச் ஸ்ரீலங்கா கையில இருந்தது. சரி, இவனுங்களும் பவுலர்ஸ் சும்மா இல்ல, பட்டு நல்லாவே மேட்சை பட்டு நிறுத்தினாங்க. டாட்ல நிறைய எடுத்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல 6 பாலுக்கு 12 அடிக்கும் போது வேற லெவலா இருந்தது. ஃபேன்ஸ்க்குலாம் செம்ம, இன்னும் யாரா ஜெயிக்க போறா, செம்ம இருந்தது. பாட்டன் ஃபர்ஸ்ட் பால் நம்ம ராணா போட்டாரு. போட்டோனே ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்துட்டாங்க நிசங்காவை. உடனே மேட்ச் அப்படியே இந்தியா சைடு திரும்பிச்சு. அவ்வளவுதான், இந்தியா தான் வின் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ராணாவும் ஃபர்ஸ்ட் 2 பால் 3 பால் டாட் பண்ணிட்டாரு. ஓரளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டன் ஒரு 4 போயிடுமா. அதுக்கப்புறம் ஒரு செம்ம டபுள் சைடா ஆயிடுச்சு மேட்ச். யார் ஜெயிக்க போறா அப்படி இப்படின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பால்ல 1க்கு 3 அடிக்கும் போது பட்டன் 2 ரன் ஓடி மேட்சை டிரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது டிரா ஆயிடுச்சு. சரி, சூப்பர் போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சூப்பர் பவர் போட்டாங்க. எப்பவும் போல நீ ஸ்ரீலங்கா ஆடினோடனே பெருசா ஃபர்ஸ்ட் 2 பால்லே விக்கெட் எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஆடல, அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின மாதிரி ஆடல. உடனே 2 பால்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. 2-3 ரன் அச்சா வின்னுன்ற மாதிரி இருந்தது. அது அசால்ட்டா நம்ம சூரியகுமார் யாதவும் கில்லோ இறங்கி அடிச்சிட்டாங்க. ஃபைனலா இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சிச்சு. ஸோ இந்த மேட்ச் நேற்று நடந்தது பெருசா யாருக்கும் இம்பாக்ட் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல் போயிட்டாங்க. இது சும்மா ஆன மேட்ச் தான். ஆனாவும் செம்ம த்ரில்லிங்கா இருந்தது இந்த மேட்ச். ஸோ எல்லாருமே செம்ம ஃபேன்ஸ் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இதே மாதிரி நாளைக்கு இந்த மேட்ச் இருக்குமா, இந்த த்ரில்லிங் இருக்குமா? ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஃபைனல்ஸ். ஸோ இது இந்த த்ரில்லிங் இருக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி.